Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கு நம்ம broccoli soup தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஹெல்தியான சூப் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். நான் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான broccoli எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 500 grams அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா நம்ம செக் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். broccoliல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. இதுல பொட்டாசியம், கால்சியம், அயர்ன் எல்லாமே இருக்கு. கால்சியம் நம்மளோட டென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் ஏ இதெல்லாமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பூவாக தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா வாஷ் பண்ணி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த ப்ராக்கலி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற விட்டமின் கே நமக்கு போன்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவும். ஜாயிண்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போடுறப்ப நமக்கு லைட் கலரில் இருக்கும். தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா நல்லா டார்க் கலரில் வந்துடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது நம்மளோட பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ண உதவுது. நம்மளோட பிளட் சுகரை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ண உதவுது. இப்போ 2 நிமிஷம் நான் நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துட்டேன். இதே டைமில் ஒரு 10லேருந்து 12 பாதாமை நான் நல்லா சுடு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள் நம்ம எடுத்துக்கும் பொழுது சில டைப் ஆஃப் கேன்சர் செல்ஸை இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. இது பிளட் சுகரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நமக்கு கான்ஸ்டிபேஷனை ரெடியூஸ் பண்ணி ஹெல்த்தியான டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்தது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு பேனில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இதில் 4 பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பிங்க் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இதுக்கு நம்ம ஓவர் குக் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோம். இதில் நம்ம தோல் உரித்து வச்சுருந்த பாதாமை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஹெல்த்தியான ப்ரெக்னன்சிக்கும் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நமக்கு ஹெல்த்தியான பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஸ்கின் சன் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த சூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ராக்கலியை இது கூட சேர்த்துடலாம். நான் நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ப்ராக்கலியை சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட வேண்டியதில்லை. இது ஏற்கனவே நம்ம பிளான்ச் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா சூப்புக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் வைஸில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம சேர்த்து இந்த தண்ணியும் இது கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நான் ஒரு பேட்ச் அரைச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 2-3 பேட்சாக நான் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு கடாயில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம ஒரு 10 பாதாம் தான் சேர்த்துருப்போம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறக்கு ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் அந்த மிக்ஸி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். அது கூடயே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜரில் ரொம்ப டேஸ்டான சூப் நம்ம செய்யலாம். நீங்கள் இதில் விருப்பப்பட்டால் இந்த ப்ராக்கலியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தால அது கூட கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே அரைச்சி தான் செஞ்சுருக்கேன். சூப் நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த சாப்டு வெஜிடபிள்ஸும் கொஞ்சமாக அந்த பாதாமையும் நம்ம சாப் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு சின்ன கொதி விட்டுக்கலாம். இது ரொம்ப பாயில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஒயிட் சாஸ்லாம் சேர்த்தாமையே நல்ல திக்கான க்ரீமியான ஒரு ப்ராக்கலி சூப் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவு இருக்குது. உங்களுக்கு இன்னும் தின்னாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இது இந்த மாதிரி குடிக்கிறப்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும்.
நம்ம இது மாதிரி ஒரு 7 மணிக்கு ஒரு சூப்பும் இந்த மாதிரி ஒரு பன்னீர் ஃப்ரையும் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். டின்னருக்கு இதுவே நமக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சர்வ் பண்ணிட்டோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ராக்கலி சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி சூப் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா நமக்கு கோல்டு காஃபுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. பெப்பர் பவுட்ரு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போட்டு கூட இது நம்ம குடிக்கலாம். தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். நான் செஞ்ச அளவுகள் வந்து 4 பேர் நல்லா தாராளமாக குடிக்கலாம். நான் மேரினேட் பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இது சூப்பு கூட நம்ம இந்த பன்னீரையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு சிம்பிளான டேஸ்டியான டின்னர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராக்கலியோட கலர் மாறிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த காம்போவை நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான சூப் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஹெல்த்தியான சூப்பை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.